நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கே ஸ்பாட் தெரிஞ்சிருக்கும், கொடை, சரிங்களா? அதான் வந்திருக்கோம். இதில் நம்ம ஆட்ட நாயகன் இன்றைக்கி களம் இறங்க போகிறாரு. என்ன மீன் பிடிக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். களத்தில் இறங்கிட்டார், வேட்ட நாயகன் இறங்கி விட்டார் அப்படின்ன மாதிரி. என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, கோஸ்ட்டு நம்ம கட்டை காட்டியிருப்போம்ல, எல்லாம் ப்ரமோஷன் கிடையாது, அதாவது தெரியாத நண்பர்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு நான் போட்டேன், சரிங்களா? என்ன கட்டையில் பிடிக்கிங்கன்னு கேட்பீங்க, அதனால தான் கட்டைகளை காட்டுறேன். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து போடுவார். மீன் அடிக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம், சரிங்களா? உங்களுக்கு தூண்டி கட்டுறது எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன். எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்த்து பிகினருக்கு கட்டாயம் உதவும். நான் ஸ்டார்டிங்கிலேருந்து முடிவு வரைக்குமே அதில் காட்டியிருக்கேன். எப்படி என்ன சேர்க்குறாங்க, எப்படி அந்த பொம்மையெல்லாம் இணைக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு காட்டுற மாதிரி காட்டியிருக்கேன், சரிங்களா? கிளிப்பு போடுற மட்டும்தான் காட்டலை. கடைசியில் இந்த வீடியோ கிளிப் வரும், நீங்கள் பாருங்கள். பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் பாருங்கள், சரிங்களா? சதாம் ப்ரோ தூண்டி எப்படி செட் பண்ணுறாரு அப்படிங்கிறது, அதாவது நம்ம சொல்லிக் கொடுத்த நாட்டை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, அதை பாருங்கள், சரிங்களா? அவர் காசு பண்ண ஆரம்பிக்கார். அவர் காசு பண்ண மாட்டார் ஒரு சில நேரம். அவர் எப்படி பிடிக்காருன்னு பாருங்களேன். இப்போ காசு பண்ணிட்டார்ல, காசு பண்ணி சுற்றிட்டே இருப்பார். இல்லை, சதாம் ப்ரோ ஒரு சின்னதை பண்ணியிருக்காரு. என்னென்னா, லைன் கொஞ்சம் கனமாக இருக்குது, அதனால் இந்த பொம்மை ஓட மாட்டேங்கி லைனை குறைச்சி போட போகிறாங்க, சரிங்களா? லைனை குறைச்சி போட போகிறாங்கன்னா எல்பின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் குறைச்சி போட போகிறாங்க. வேறு லைன் கட்டி வச்சுருப்பாங்க, பொடி லைனாக. அதாவது ஆக்க இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் நல்ல லைனாக போகிறது நல்லது. இவங்க எப்படின்னா வாங்கி வச்சுருக்காங்க. அது என்ன லைன் ப்ரோ? இந்த நம்ம வாங்குற லைன். நீங்கள் லுக்கானா லைன் பேர் தெரியல, அது என்ன நரம்புன்னு சொல்கிறாங்க? அதுக்கு பேர் நரம்பு. ஆமாம், அதுக்கு நைலான் கிடையாது, வேறு எதாவது சொன்னாங்க. நம்ம சாதா நரம்பு கிடையாது நண்பா. இது தனியாக விற்கும், அந்த நரம்பு வாங்கி வச்சுருக்காங்க. நமக்கு ரஃப்பாக இருக்கும், ஆக்கில் போட்டாலும் வெட்டாது. ஆக்கில் போட்டாலும் வெட்டாது, அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மற்ற இடங்களில் சாதா நரம்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்கு இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறோம். அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். பிகினர் ஆரம்பிக்கும் போது இப்படி செஞ்சு மீன் பிடிக்க முடியும். அவர் காசு பண்ணவே மாட்டார். அங்கனக்குள்ளே இந்த கல் இடுக்கில் சுற்றி போட்டு இழுப்பார். இந்த இழுக்கார் பாருங்கள், போடுறாரா, போட்டு அப்படியே அந்த கல் இடுக்கு பொந்து அந்த இடுக்குகளில் அப்படியே இழுத்துகிட்டே இருப்பார். டப்புன்னு அடிச்சிடும். ஒரு சில நேரம் மீன் கடந்தால் கட்டாயம் எடுத்துரும். தூக்கிட்டாரியா, வாராரியா. இவ்வளோ நேரம் ஜல்ல கையில் வச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக கையில் பக்கத்தில் வைக்க அடிக்கி. அதை பாருங்க, அதே கட்டை யூஸ் பண்ணியிருக்காரா? ஆனால் அந்த கட்டை அந்த போன ரவுண்டு மாதிரி கிடையாது, பழைய கட்டை மாதிரி ஆக்ஷன் இல்லை. அதில் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆமாம், ஏறி விழுது. ஏதோ ஊலிக்கு வந்த மாதிரி பாப்பர் மாதிரி வருது, கீழே இறங்கி வர மாட்டேங்கி, உருண்டு திரண்டு வருது. சைஸ் தான் பரவாயில்ல. சதாம் ப்ரோ சாதித்து விட்டார். சொன்ன பற்றியில் ஆட்ட நாயகன் இறங்கி விட்டார் அப்படின்னு சொன்னேன்ல. அடியை மட்டும் பாரு அப்படின்னாரு. இப்போ பார்த்துருப்பீரா சதாம் ப்ரோ அடி என்னன்னு? அடி ஓன்னு இடி மாதிரி விழும். ஒழுங்காக ஓடாத கட்டையிலே இந்த பிடிக்காருன்னா, ஒழுங்காக ஓடிச்சுன்னா ரைட்டு ப்ரோ, எடுங்க. கவனம், முள் வாய்க்கு உள்ளே இருக்கி வச்சுருக்கீங்களா? இதை பாருங்க, நோஸ் பிளேயர் கொண்டு வராமல் வேட்டைக்காரரு வேட்டைக்கு வந்திருக்காரு. இதை பாருங்கள், நோஸ் பிளேயர் தான் நான் வச்சுருப்பேன். நோஸ் பிளேயரை உள்ளே வாய்க்குள்ளே விட்டு நம்ம கிண்டிடலாம். நம்ம இந்த கடைகளில் விற்கக்கூடிய அந்த இடுக்கி மாதிரி ஒரு பாருங்க, அது என்னது ப்ரோ? அது நோஸ் பிளேயர் தான். அந்த வயர் கட்டுறதுலேருந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும். அது இந்த மாதிரி எடுக்க முடியாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கி வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, என்னடா இது எல்லாத்தையுமே குறை சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் புதுசாக வாங்குவீங்க, இதை போய் வாங்கிட்டோமே நினைக்கக்கூடாது இல்லையா? சரி ப்ரோ, அப்படியே மீன் அடிச்சிருக்காரு. பார்ப்போம் அடுத்து எதுன்னு அடிக்காரு அப்படிங்கிற பார்ப்போம். ஏற்றுறாரு பாருங்க, கொல்லு சாரி சைஸ் சோடு பார்த்தீங்களா? தூக்கிட்டார்ல, தரமான பீசி, தங்கமான பீசி. ஆனால் இப்போ என்ன போட்டிருக்காருன்னா, அந்த கோஸ்ட்லேயே ரெட்டன் ஒயிட் போட்டிருக்காரு, சரிங்களா? பொறுமை சாமியே. வந்துட்டாயா
மாற்றி போட்டோ அடிச்சு அடிச்சாங்க. பார்த்தீங்களா சப்புன்னு கொடுத்துட்டு. இப்போ நம்ம வந்து கோஸ்ட் வந்து பழைய கோஸ்ட் வச்சுருந்தாங்க, அதுக்கு வந்து புது முள் மாற்றி நம்ம பிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ பழைய முள்ளே ரெஸ்டான முள்ளை போட்டிங்கன்னா கட்டாயிரும், உடஞ்சிரும். அதனால் வந்து உங்களுக்கு முள் சரியில்லைன்னா முள்ளை மாற்றிருங்க. மீன் நல்ல சைஸ் மீன், ஒரு கிலோ வரும். தாராளமாக இருக்கும். ஆமாம், 1 கிலோ கூடுனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. சூப்பர் ப்ரோ, எடுங்க ப்ரோ, எடுங்க ப்ரோ, தூக்குங்க ப்ரோ அந்த செல்லத்தை, தூக்குங்க ப்ரோ அந்த தங்கத்தை. எது மேலையா? இல்லை கீழே பேண்டிருக்காங்க. இந்த பாருங்க, வெள்ளை அடிச்சிருக்கான் பாருங்க, வெள்ளை அடிச்சு விட்டுருக்கான். சைஸை பார்த்தீங்களா? கோஸ்ட் எம்டு கொண்டு இருக்கு பாருங்க. அடி சரியான ஊக்கப்புங்க பாருங்க, எப்படி ஏறி இருக்கு பாருங்க. ஊக்கு சப்புன்னு ஏறி இருக்கு, சில்வாயிலே ஏறின மாதிரி ஏறி இருக்கு. வாங்கடா 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 வாங்கடா. ஏன் ஜிப்பை மேலே விழுக்குறேங்க? இன்னைக்கு தான் பூசை இன்னைக்கு தான் சாதாரண ப்ரோ வந்து நோஸ் பிளேயருக்கு பூசை போடலான்னு பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாடி இங்கே பூசை போட்டுட்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சு ஃபைட்டு. இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டேன். கடைசி அவர் எடுக்கும்போது தான் பார்த்தேன். அம்மா சல்ல 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 அங்கே சத்தம் அடிச்சில வெளியே வர மாட்டாங்க. வேற இழுத்து உள்ளே கொண்டு போகிறான். எதுக்காக நைட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நைட்டு தான் அந்த மீன் வெளியே வரும் கல் அவுட். நீங்கள் பகலை எவ்வளோ தான் போட்டாலும் அந்த மீன் ரிசல்ட் இருக்காது. இரவு நேரத்தில் போட்டிங்க அப்படின்னா நல்லா சம்முன்னு இருக்கும். ஒரு 6 மணி 6:30 மணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா ஊக்க போகிறோங்க, என்ன அடி அடிச்சுக்க போகிறோங்க. அப்பா சப்புன்னு ஏறி இருக்கு. 3 முள்ளு பொது. ஆமாம், அசமா ஏறிருக்கேன். அதான் பயப்பட உள்ளே ஓட முடியல, மாட்டிட்டேன்டா அப்படி. பார்த்தீங்களா சதாம் ப்ரோ, அடியே வேற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன்ல நண்பா, யாரா நீங்கள் நம்புனீங்களா? ஓட ஓட அடிக்க போறேன். அப்படி இழுத்துருங்க, வந்துடும். எடுத்துட்டாரு ஒரு வழியாக எடுத்துட்டாரு. எதுக்காக நோஸ் பிளேயர்னு இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ நேரம் அந்த நோஸ் பிளேயரை வச்சு போராடி இருக்காங்க. அதுக்கான தான் உங்களுக்கு கிளிப்பை காட்டுறேன். இல்லைனா மீனை ரிலீஸ் பண்ணிட்டு காட்டுவாருன்னு சொல்லிடுவேன். இந்த நோஸ் பிளேயரை வச்சே இவ்வளோ நேரம் போட இருக்காதுன்னா, நீங்கள் வெறும் கையில் எடுத்தீங்கன்னா உங்கள் கையில் கன்ஃபார்மாக அடி ஆகிடும். அதனால் ஹார்ட்லூர் இந்த மாதிரி போடும்போது நீங்கள் கவனமாக நோஸ் பிளேயர் இதெல்லாம் கொண்டு வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எவ்வளோ சைஸ் இருக்குன்னு உங்கள் கையில் வச்சு காட்டுங்க. கக்கறான் அடிச்சுட இருந்துட்டான். அங்கே எவ்வளோ பெரிய நண்டை தின்றுருக்கான் போருங்க. இந்த நண்டை தின்னுட்டு தான் உட்காந்துருப்பான் பல்லு ஓரத்தில். மாப்பிள்ள எனக்கு வேண்டாம், தேனியிலேருந்து அப்படின்ற மாதிரி தூத்துக்குள்ளேருந்து அப்படின்ட்டு வேண்டாம். இதே மாதிரி லிப் கிரிப்பர்னு ஒன்று உண்டு, அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் ராட் அண்ட் ரீலை பொறுத்த வரைக்கும். சேஃப்டியை பார்த்தோம்னா செலவு கொஞ்சம் அதிகமாக பண்ணி தான் ஆகணும். பார்த்தீங்களா? வேலை கட்டு போயிடும். வேலை கட்டு போகிறது இல்லை, கை புண்ணாயிரும். அதுதான் உண்மை. சூப்பர் ப்ரோ. எடுத்து கவரில் இலக்குங்க அந்த செல்லத்தை. நான் பாருங்க, கையை வச்சுருக்காரு பாருங்க. கையிலே ஒழுங்காக வைக்க முடியாது பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்கு. உங்களுக்கு பார்க்க வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியும். எண்ணெயில் 300-400 தான் இருக்கும் அப்படிம்பீங்க. ஆனால் உண்மையிலே அது வந்து 1 கிலோ கூட தான் வரும். உள்ளே போடுங்க பார்ப்போம். சாதாரண ப்ரோ யாருக்குன்னா முந்தின வந்திருக்காரு, இந்த மாதிரி 2 மீன் விட்டுட்டு போயிட்டாரு. இன்றைக்கி தான் அவர் கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். சரி, அடுத்து எதாவது ஒன்று அடிக்கான்னு பார்ப்போம். நண்பா, ஒரு மீன் அடித்து உள்ள கல்லுக்குள்ளே சொறி வச்சிருக்காரு. இந்த பாருங்க, ராடு எப்படி இருக்குது நிற்கும் பாருங்க. தெரியலையே பாருங்க, ராடு சொறி உள்ளே நிற்கா. உள்ள மீன் உள்ளே நிற்கி, பக்கத்தில் நிற்கி எடுத்துருவார். எப்படியும் நான் ராடை பிடிச்சி நிற்கேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். சாதாரண ப்ரோ உள்ளேருந்து மீன் எடுத்துட்டாரு. ஆனால் 5 கிலோ இருக்கும். அடித்த அடியில் ராடே அப்படி குன்னி உள்ளே போயிட்டு. டேய், நீ எல்லாமாடா எங்ககிட்ட மாட்டுற அப்படின்ற மாதிரி ஆயிட்டு கதை. ஆக்கில் மாட்டுன்னு சுண்டுனேன். அது எங்கே அடி ஏறிருக்கு ப்ரோ? இருங்க ப்ரோ, இவ்வளோ அடி ஏறணும் உள்ளே விட்டுருக்கீங்க இவனை.
ஏன்னா நான் உள்ளே அவன் வெளியே வரல, அங்கேருந்து வெளியே வந்து எடுத்து உள்ளே போயிட்டான். இந்த பாருங்க எதுக்காக நம்ம லைன் இப்படி போடணும்னு சொன்னது, இந்த பாருங்க அறுத்து இருக்குங்களா, குறகுறனா இருக்குங்களா, இப்படி கொண்டு குட்டி இழுத்தாலுமே அது கல்லுக்குள்ளே தான் போகும். அதுதான் காரணம். அதுக்காக தான் நம்ம மாற்றி சொல்கிறது, இந்த லீடர் லைன் நல்லதாக போடுங்க அப்படின்னு. சரி, இதை எடுத்து அப்படியே உள்ளே விட்டுருங்க, பாவம் பொழைச்சி போகிறான். நாளைக்கு பின்ன வந்து பெருசாக பிடிச்சிக்கிடும். ஆமாம், நல்லா பெருசாகட்டும். பெருசாகட்டும். நம்பர் போட்டு பண்ணையில் வளர விடுவோம். புளிய மரத்தில் நம்பர் போட்டு மாதிரி. ஆமாம், டேக்கு போட்டுருவோம். ஹைவேஸில் புளிய மரத்துக்கு நம்பர் போடுற மாதிரி போட்டுருக்கான் பாரு. போட்ட 10 தான் இந்த உள்ளோட போகிறாரு. அவ்வளோதான், கிளம்பிட்டான். எங்கே இருந்தாலும் அங்கே சூட்டு விட்டுருப்பான். அப்பா விட்டுட்டானுவோப்பா. சரி, அடுத்து அடித்து பார்ப்போம். சதாம்பரம் 3 மீன் பிடிச்சிட்டு எங்களுக்கே எங்களை நினச்ச காமெடியாக இருக்கியா. பெருசெல்லாம் தூக்கிட்டோம் ஈஸியா. முட்டுக்கோடு பிள்ளைக்கா போய் உள்ள மாட்டிக்கிட்டானே. இப்போ பிடிச்சிட்டாரு பாருங்க ஒரு பிடி. இவ்வளோ நேரம் மீன் பிடிச்சாரு. மீன் பிடிக்கிற வலையே தூக்கியிருக்காருன்னா பாருங்களேன், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு. அசிங்கமாக போச்சுக்க மாதிரி போனவன் நடந்த சம்பவத்தை சொல்லுவாருமா. சரி, தண்ணி கிளப்பிட்டு போனதை பார்த்தீங்களா, அப்படியே அலம்பிட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு வேளை பருவட்டை தான் இருக்கும் போல நம்பி பார்த்தா, அதுக்கு தான் சொல்கிறாங்க அது ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்னு. நானும் ப்ரோட்ட கேட்டேன், ப்ரோ பரு சைஸா சிறுசா ப்ரோ அப்படின்னு. ஆனால் அவன் கலக்க பார்த்தா கொஞ்சம் பெரிய ஆளாக தான் தெரிஞ்சான். அவன் பார்த்தா கடைசி கவுட்டுக்குள்ளேயே நின்றுருக்கான், பிள்ளைக்கா போயேன். இந்த கல் ஓரத்தில் போட்டால் இதுதான் ஒரு ஒரி நண்பா. வலைன்னு வலை அநியாயத்துக்கு விட்டு வச்சுருக்காங்க. இந்த வலை வேஸ்ட் வலை எப்படி கிடக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் மீன் எப்படி தங்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த வலையை வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா வலை விடுற நண்பர்கள் தூக்கி தூரையாவது போடணும். இப்படி போட்டு வச்சாங்கன்னா அந்த கரையில் நாங்களும் தூண்டி போடணும்னு ஒரு ஆசைப்பட்டு வருவோம். இப்படி போட்டிங்கன்னா நாங்கள் கூட எப்படி போடுறது. உங்களுக்கே நண்டு முதல்ல வராது நண்பா. இதுக்குள்ளேயே சிக்கி ஒன்றுதுக்கெல்லாம் போயிடும். அடுத்து காசு பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்த பார்டர் வந்துட்டார். அடுத்த பார்டர்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எரிஞ்ச இடத்துல பார்த்துருப்பீங்க, அந்த செடிகள் அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கும். இது அடுத்த கொடை சரிங்களா. ஒவ்வொரு கொடையாக அப்படி வீசுவோம். இந்த இடங்களில் வந்து ஆக்கைகள் அதிகம் நண்பா. அவர் காலு கீழே பயங்கரமாக ஆக்க இருக்கும். ஆக்கப்பா ரொம்ப மோசமாக இருக்கும். லேசாக வலிவிட்டோம் அப்படின்னா காலுகையெல்லாம் வெட்டி பொழந்துரும். அதனால தான் இந்த இடத்துல அதிகமாக வீடியோ போட மாட்டேன். நம்ம சதாம்பரம் வந்து இப்படி தான் சாதிச்சுட்டு அலைஞ்சார் கொஞ்ச நாளாக. அதான் நம்ம ராடு உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கனுக்குள்ளே தான் சாதனைகள் அதிகம் சதாம்பரோவுக்கு. ஆமாம், சப்புன்னு இங்கனுக்குள்ளே பண்டாரி பிடிச்சிருவார். இந்த இப்போ இழுத்து ஆறாரு பாருங்க. இந்த இப்படி தான் பிடிப்பார். முதல்ல அவர் எப்படி பிடிச்சாருங்க, இப்படி தான் பிடிச்சி பழகினாரு. அதான் இப்படி போட்டு இழுக்காரா, அதான் அப்படியே வரும் குடுன்னு வரும். அந்த கல் ஓரத்துக்கு உள்ளே தான் நிற்கும். பட்டுன்னு வந்து அடிச்சுட்டு உள்ளே ஓடிடும். அடிச்சுட்டாரு. ஆமாம் சரி, இந்த திருப்பி கீழே போகிறேன். இந்த அடுத்த அட்டம்ப்ட்டு உள்ளே கொண்டு போய் வச்சிட்டாரு. இவன் பில்லக்கா பையனா இல்லை பெரிய பையனான்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் அந்த ராடு போட வரும்போது இப்படி 2 பேர் வர்றது நல்லது. இந்த இப்படி உள்ளே போய் உட்காந்துருச்சா, பொம்மை வேணும்னா இப்படி உள்ளே போய் எடுத்தான் ஆகணும். ஆனால் ஆக்கு அதிகமாக இருக்கும். இதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏய் போயிட்டேஸ். ஆமாம் சார், கரெக்டாக தூக்குறாரு போயிட்டு. பாச்சே சரியா போச்சு. சார் சதாம்பரம் 4 மீன் பிடிச்சிட்டாருன்னு நினச்சேன். கை தட்டி போயிட்டேன். ஒரு முள்ளியில் பட்டிருக்கும் போல. இது இப்படி நடந்துடும். இந்த இடத்துல ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொன்னது எதுக்கு அப்படின்னா, இந்த கல் வழுவும். இந்த கல் வழுவி இந்த இடத்துல ஆக்கு இருக்கும் பாருங்கள். எந்த இருக்குது பாருங்கள், ஆக்குன்னு சொல்கிறேன்ல, இந்த இதான் ஆக்கி வாயை பொழந்துட்டு இருக்கும். பிளேடை விட மோசமாக வெட்டுவான். இதுக்கு தான் இந்த இடத்த தூண்டி போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற காரணம் இதுக்கு தான். சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மீன் பிடிக்கணும்னு ஆசை தான் எனக்கும். ஆனால் நம்மளை பார்த்து இதில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மட்டும்தான் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறேன். சரிங்களா, சதாம்பரம் காசு பண்ணிகிட்டே தான் இருக்கார். சரி, மடைக்கிட்ட 2 எரிஞ்சிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அவர் கறிக்கு பிடிச்சிட்டாரு. அந்த ராடை எப்படி ஃபிட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோதான் ப்ரோ, அதை எடுத்துக்காட்டுங்க திருப்பி. இது நிறைய நண்பர்கள் கேட்கிங்க, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, இந்த அதை ராடை வெளியே எடுங்க. அதை பாருங்கள், எடுத்துட்டாரா. இதில் ஒரு இது மாதிரி இருக்கா, ஹோல்டு மாதிரி இருக்கா, அது உள்ளே சொருவணும். அவ்வளோதான். உள்ள ஒரு இலையில கொடுத்துட்டு
அதை ஏற்றுறாரா, ஏற்றிட்டு அடுத்து அந்த திருக்கு ஏற்றும்போது இந்த மேலே வந்துடும், அப்படியே இந்த இடத்துல லாக் ஆகிரும். அவ்வளோ அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்காங்க, இப்போ இந்த பிகினர் அதாவது புதுசாக ஆரம்பிக்கிற நண்பர்கள் என்கிட்ட கேட்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, தெரிஞ்ச நண்பர்களுக்காக கிடையாது. அதே மாதிரி இந்த நூல் எடுக்கும்போது நிறைய தப்பு பண்ணுறீங்க. இந்த இருக்குல்ல, இதை போட்டுட்டு இப்படி கூடி நூல் எடுத்துறாங்க. இந்த கிளிப்பை எடுத்துட்டு இப்படி கூடி எடுக்கணும், சரிங்களா? இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளிப்பை போடும்போது இந்த நூல் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும், தெரியுதுங்களா? இதில் வந்து நின்றுச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக நூல் எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். உள்ளே கூடி வரக்கூடாது, சரிங்களா? நம்ம நண்பர் இடையில ரீலில் ராடெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அப்போல்லாம் கேட்டாங்க, கமாண்டில் கேட்டாங்க. ஒரு நாள் போட்டுன்னு நினச்சேன். அதுக்கு தான் இதை விளக்கம் கொடுக்கேன். ஒவ்வொரு கைடாக நம்ம போட வேண்டியதான். ஒவ்வொரு கைடாக போட்டு எப்படி ராடு செட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு பதிவு காட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுறேன் நண்பா. என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர் சொல்லுவீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், தெரியாத நண்பருக்காக ஒரு சின்ன பதிவு. நம்மளை பார்த்து நிறைய பேர் ராட் அண்ட் ரீல் வாங்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து பழைய வீடியோ பார்க்க மாட்டேங்காங்க. புது வீடியோவில் இதை கட்டுங்க அதை கட்டுங்கன்னு கேட்காங்க. பழைய வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன இதுக்கு திருப்பி ஒரு தடவை போடுவோம் அப்படின்னு போடுறேன். இதை பாருங்கள், லீடு லைன் கட்ட போகிறாங்க. அது எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். இந்த கையில் பிடிச்சிருக்காங்களா, அங்கேருந்து ஒரு அரை பாகம் இந்த இருக்குல்ல, இந்த ஜஸ்ட் வரைக்கும் தான் வரும் சொல்ல போனால். ஏன்னா இதில் கெட்டும், அதனால் இதில் கழியும். அதனால் கொஞ்சம் லீனமாக எடுத்திருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு தான் வரும். இவ்வளோ தூரத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லென்த்தாக போட்டாலும் உங்களால் காசு பண்ண முடியாது. அவர் கெட்டதை பாருங்கள். இந்த பாருங்கள், சிவில் எடுத்துருக்காரா, உள்ளே விட்டு ரொம்ப சிம்பிள் நண்பா. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு சுற்று தான் அந்த இடத்த பிடிச்சி வச்சுருப்பார். இந்த பிடிச்சி வச்சுருக்காருங்களா, அவ்வளோதான். சுற்றுங்க, பிடிச்சி வச்சுட்டு அந்த லைனை மட்டும் சுற்றணும். ஒரு 7 சுற்று 6 சுற்று இந்த மாதிரி நீங்கள் தேவைக்கு சுற்றிக்கிற வேண்டியதாக சுற்றிட்டு அந்த லைனுக்குள்ளே உள்ளே விட்டுற வேண்டியது. எதுக்குள்ளே விட்றாரு பார்த்தீங்களா? விட்டுட்டு இப்படி இழுக்கும்போது அந்த இடத்துல ஒரு நாட்டு விழுந்துடும். இவ்வளோ தான் நீங்கள் கட்டுற மெத்தேடு. இப்போ வந்து திருகு கட்டியிருக்காரு, இன்னும் ஒரு கிளிப்பு கட்டுவார். இதை பாருங்கள், ஒரு சைடு திருகு கட்டிட்டாங்களா, இனிமேல் இதை அட்டாச் பண்ணுவாங்க, அந்த கிளிப்பை போடும். இதை பாருங்கள், இந்த பக்கம் திருகு உள்ள இடம், திருகு உள்ள இடத்தை கட்டுறாரா பார்த்தீங்களா? அதே மெத்தேடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு கையை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ரோல் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே விட்டுறணும். அந்த விடுறாரு பார்த்தீங்களா? அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான். இது நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நிற்கும். இதை தான் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தான் அவருக்கும் சொல்லி கொடுத்துருக்கு. அவ்வளோதான், நாட்டு எப்படி ஜம்முன்னு விழுந்துருக்கு பாருங்கள். நாட்டு ஜம்முனுக்கு இதாகிருக்கா? எவ்வளோதான் நண்பா காட்ட முடியுது, சரிங்களா? இனிமேல் அதை அட்டாச் பண்ணுவார். எப்படி அட்டாச் பண்ணுறாரு, இதே நாட்டு தான் அதில் அட்டாச் பண்ணுறதுக்கும். இதை பாருங்கள், பிரைட் லைனுமே அதே மாதிரி தான் இணைப்பார் பாருங்கள். இல்லை விட்டுருக்காரா? எல்லாத்துக்குமே இதே இந்த நாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது ஈஸியாக, ரொம்ப எளிதாக உள்ள நாட்டுனா இதுதான் ரொம்ப ஈஸி. வெளில விட்டு இப்படி எடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அதே நாட்டு தான் நண்பா, வேறு ஒன்றும் கிடையாது. இது நூல், அதனால் ஒழுங்காக காட்ட முடியல. இந்த விடுறாருனா விட்டுட்டு இதை பிடிச்சிக்கிறாரு, அந்த நாட்டை இறுக்கிடுவார். அந்த இடத்துல நல்ல லூப் நாட்டு மாதிரி சம்முன்னு விழுந்துடும். இப்படி தான். ஆனால் வெட்டும்போது இதே மாதிரி செத்தியோட நூல் விட்டு அடிங்க, சரிங்களா? வெட்டிடாதீங்க, கத்திரிக்கோலை வச்சோ இதை வச்சோ வெட்டாதீங்க. லேசாக ஹீட் பண்ணி விட்ருங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க, நல்லது. இன்னும் அவ்வளோதான் நண்பா. ஒரு தூண்டி செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த கட்டையோட பங்களிப்பு முடித்தது. ஏன்னா வேட்டை முடிஞ்சிட்டு புது கட்டை வாங்கிட்டு வந்தார். புது கட்டை சரியில்லை நண்பா, உண்மையில் நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன், சரிங்களா? ஏதோ கோளாறு இருக்கு. ஆமாம், வேறு இது முதல்ல மாதிரி இல்லை. இது செம ஓட்டம் ஓடும், ஆனால் அந்த கட்டை அவ்வளோ விசேஷமாக ஓடலை. ஆமாம், இப்படி நீங்கள் கழுவி தான் வைக்கணுமா அப்படிலாம் கிடையாது நண்பா. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா கழுவி வைக்க வேண்டாம். நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணுறீங்கன்னா கழுவி வைங்க, அது நல்லது. நீங்கள் கழுவி வச்சாலும் ரெஸ்ட்டாக ஏற தான் செய்யும். நம்ம சதாம் ப்ரோ பிடிச்ச மீனை பாருங்கள், 2 மீன் பிடிச்சிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 மீன் 4 மீன் அடிச்சார் மொத்தம். 4 மீனில் 1 மீன் மிஸ்ஸு பார்த்தீங்களா? இது மேய்ச்சல் மீன் நண்பா. இதில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கருகருன்னு இருக்கும். நம்ம கல்லடி மீன் வந்து கருகருன்னு இருக்கும். மேய்ச்சல் மீன் இது. இந்த ஒரு மீன் இருக்கா, மொத்தம் 2 மீன் பிடிச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு அருகே மீன் பிடித்து விட்டார், சரிங்களா?
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். இந்த கிளிப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து தூண்டி கட்டுறது எப்படி அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே இதில் வரும். வேணுங்கிற நண்பர்கள் பார்த்து அதை பயன்பட்டுருக்கோங்க. சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய். சதாம் ப்ரோ, நண்பர்களுக்கு ஒரு பாய்.